ஹலோ கைஸ், நான் ரமணி. நம்ம எல்லாருக்கும் அம்மா சமையல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுலயும் ஆல் டைம் ஃபேவரட்னு ஒன்று இருக்கும்ல. எனக்கு எங்க அம்மாவுடைய ஆல் டைம் ஃபேவரட்னா எங்க அம்மா பண்ற இந்த உளுந்தங்கஞ்சி தான். எங்க அம்மா ரொம்பவே ட்ரெடிஷ்னல் முறையில பண்ணுவாங்க. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன். இது 100 கிராம் இருக்கும். இதுல தண்ணி ஊத்திட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிஞ்சதும் ஊற வச்ச உளுந்து அதுல ஆட் பண்ணிக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வேக வைக்கலாம். அது அப்படியே வேகட்டும். அந்த கேப்ல ஒரு பேன்ல கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். இது 200 கிராம் இருக்கும். நான் கருப்பட்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா வெல்லம் கூட இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது மூழ்கிற அளவு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்ல. ஜஸ்ட் கருப்பட்டி கரைஞ்சா போதும். இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல கொஞ்சமா தேங்காய் துருவலை ஆட் பண்ணி அதை தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். உளுந்து ஒரு ஹாஃப் பாயில் ஆனதுக்கு அப்புறம் அதுல ஒரு 5-6 பல் பூண்டே ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை ஆட் பண்ணும்போது இந்த உளுந்தோட டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உளுந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். நல்லா இப்படி கையில மசியும் போது நல்லா மசியணும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் ஒரு மத்தோ இல்லைன்னா மேஷர் வச்சு லைட்டா 1-2 நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் மசிய வேண்டாம். 1-2 இருந்தா சாப்பிட நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல அரைச்ச தேங்காய் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அது அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச அந்த கருப்பட்டியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதுல கல்லு மண்ணு டஸ்ட் எல்லாம் ரொம்ப இருக்குதோ பாருங்க எவ்வளோ இருக்கு. இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கடைசியா ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/2 ஸ்பூன் சுக்கு பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்தா ஒரு சூப்பர் ஹெல்தியான உளுந்தங்கஞ்சி ரெடி. இதுல அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. இது அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா போனை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். எக்ஸ்பெஷலி உமன்ஸ்க்கு இது ரொம்பவே நல்லது. வயசுக்கு வந்த பெண்களுக்கு இதை கொடுக்கலாம். வயசானவங்க மூட்டு ப்ராப்ளத்துல இருக்கவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் கோர் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி எடுத்துக்கலாம். இதுல கருப்பட்டியும் ஆட் பண்றதுனால ஹீமோகுளோபின் அதிகமாகும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. இந்த உளுந்தங்கஞ்சை அடிக்கடி உங்க ஃபுட்ல ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஹெல்தி ஃபுட் ஏதாவது உங்களுக்கு உளுந்துல வேணும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.